மூன்றாவதாக அல் மஸ்ஜித் அக்ஸா பைத் மக்சூத் ஹுத்பா அந்த ஹுத்பா ஷேக் முகமது ஷரந்த் ஹஃபிதுல்லாஹ் தந்தார்கள். நோன்புடைய அல்லாஹ்வுடைய பாதத்தில் அர்ப்பணிப்பதனுடைய கொடை வழங்குவதனுடைய பரக்கத்துகள் அபிவிருத்திகள் சலிப்போ என்ற தலைப்பில் ஹம்து ஸலவாத் தக்வா பின்னால் குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம் ரமலானுடைய மாதம் மக்கள் நேர் வழியாக நல்ல வழிகளை நேர்வழி தெளிவுபடுத்தக்கூடியதாக என்ற ஆயத்து ஓய்வினர்கள் பக்கம் 185. நிச்சயமாக இந்த குர்ஆன் நிலையான வழியின் பக்கம் வழிகாட்டும் மூமின்களுக்கு நல்லமல் செய்யக்கூடிய மூமின்களுக்கு பெரும் கூலி உண்டு என்பதாக நன்மாராயம் சொல்லுங்கள். இஸ்ரா 9வது வசனம். அதே போன்று ஜாஹிலியா மடையர்களுடைய தீர்ப்பாக நீங்கள் தீர்ப்பளிக்கிறீர்கள், அதையே நீங்கள் ஆசிக்கிறீர்கள், விரும்புகிறீர்கள், தேடுகிறீர்கள். அல்லாஹ்வை விட அழகான முறை யக்கீனுள்ள கூட்டத்துக்கு அல்லாஹ்வை விட சிறந்த தீர்ப்பாளன் ஆட்சியாளன் யார் இருக்க முடியும்? மாயிதா 50 வசனத்தை ஓதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி ஹதீஸ் சொன்னார்கள். குர்ஆன் கியாமத் நாளிலே கொண்டு வரப்படும், அந்த குர்ஆனின்படி ஓதி அமல் செய்தவர்களும் கொண்டு வரப்படும். முன்னிலையாக பக்கரா சூராவும் ஆல இம்ரான் சூராவும் முந்தி செல்லும், முன்னணியிலே செல்லும். இரண்டுமே சென்று பக்கரா ஆல இம்ரான் சூறாக்களை மனநமிட்ட அதை அடிக்கடி ஓதி வந்தவர்களுக்கு வேண்டி வாதாடும் சொல்லி நின்று துஆ பிரார்த்தனை செய்துவிட்டு இந்த குர்ஆன் மூலம் அல்லாஹ் ஒரு கூட்டத்தாரை உயர்த்துவான், இன்னும் சாராரை அல்லாஹ் தாழ்த்துவான். குர்ஆனை மதித்தவர்களை உயர்த்துவான், குர்ஆனை அவமதித்தவர்களை அல்லாஹ் தாழ்த்துவான் என்று சொல்லிவிட்டு பொதுவாக அல்லாஹ்வுடைய கலாம் குர்ஆன் இறக்கப்பட்ட உம்மத்தை ரமலானிலே இப்பொழுது நீங்கள் குர்ஆனுடைய உறவை பேணிக் கொள்ளுங்கள். குர்ஆன் இந்த சமுதாயம் பிறந்த ஒரு மாதம், அதாவது குர்ஆனின் மூலம் குர்ஆன் இறங்கி சமுதாயமே உருவாகிய ஒரு மாதம். இக்ரா சூராவுடைய அந்த ஆயத்தை ஓதினார்கள். படைத்த இறைவன் பேரை கொண்டு நீங்கள் ஓதுங்கள். அதே போல் எல்லா வேதங்கள் ஏடுகள் எல்லாம் சுஹுஃபுகள் எல்லாம் ரமலான் இறங்கி அதுக்கான ஹதீஸை சொல்கிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சுஹுஃபுகள் முதலாவது ரமலானுடைய முதலாவது இரவு இறக்கப்பட்டது. அதே போன்று தௌராத் இறக்கப்பட்டது ரமலானுடைய 7வது இரவு, 6 நாட்கள் கழிந்து 7வது இரவு. இஞ்சில் இறக்கப்பட்டது 13 இரவுகள் கழிந்து 14வது இரவு. அதே போன்று ஜபூர் இறக்கப்பட்டது 8வது நாள் முடிந்து 9வது இரவு ரமலானிலே. குர்ஆன் இறக்கப்பட்டது 24ஆம் இரவு, ரமலானுடைய 24ஆம் இரவு என்று சொல்லி, அதாவது 25ஆம் இரவு, 24 நாட்கள் முடிந்து 25ஆம் இரவில் தான் அந்த 25வது இரவில் குர்ஆன் இறக்கப்பட்டது என்று ரமலானில் தான் ஏடுகள் வேதங்களாக இறக்கப்பட்டதாக சொல்லிவிட்டு அந்த ஹதீஸை முன்வைத்துவிட்டு, எனவே குர்ஆன் இருக்கிறது அல்லாஹ்வுடைய பூர்வீகமான ஒரு கலாம், அது அபூர்வமானது, அது அதிசயமானது, எப்பொழுதும் அற்புதமானது. முடியுமா அந்த ஆயத்தை நீங்கள் இது போன்ற ஆயத்தில் கொண்டு வர சவால் விடக்கூடியது. அதுக்கு எந்த அசத்தியங்களும் அதுக்கு முன்பின் எதுவும் ஏற்பட முடியாது, பொய்கள் சேர முடியாது. புஸ்தகம் 42 வசனம். அதை குர்ஆனை வர்ணிப்பை விட்டு வர்ணையாளர்கள் இயலாமல் ஆகிவிட்டார். குர்ஆன் அது சுருக்கமாக சொல்லும் பொழுது அதுக்கு வற்றுருக்கம் சாராம்சமாக சுருக்கமாக சொன்னாலே அது போதும். அதை சுட்டி காட்டினாலே அது நிறைவான வழிகாட்டலாக இருக்கும். அதை தெளிவுபடுத்தினால் அது மிகவும் தெளிவாக இருக்கும். அது தீர்ப்பளித்தால் நீதியான தீர்ப்பாக இருக்கும். எனவே அதை அதிகமாக வசனங்களை முன்வைத்தால் அது ஒரு ஞாபகம் மட்டும்தான் இருக்கும். அது உபதேசம் செய்தால் தாக்கம் செலுத்தக்கூடிய உபதேசமாக இருக்கும், புத்திமதியாக இருக்கும். எனவே காரை அதை ஓதி 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 சலைப்படைய மாட்டார் ஓதக்கூடியவர். கேட்கக்கூடியவருக்கும் சலைப்பு ஏற்படாது சிந்தனையோடு கேட்டால். எனவே குர்ஆன் அது உண்மையிலே அதனுடைய சொற்கோர்ப்பு, அதனுடைய மொழி திறன், அதில் அமைந்திருக்கின்ற மொழி அரபு மொழி திறன் இதை கொண்டு ஒரு சுவையான இனிமையானதாக இருக்கிறது. அது புத்திகள் அதை சுவைக்கக்கூடிய ஒரு சுவையாக இருக்கிறது. அறிவு கடல்களாக இருக்கிறது. அறிவு கடலாக ஞானங்களின் கடல், பேச்சுக்களுடைய மாணிக்கம் மரகதம் போன்ற பெருமதியான பேச்சுக்களுடையது. எப்பொழுதுமே அல்லாஹ்விடத்தில் உதவி தேடக்கூடியவர்களுக்கு ஒரு மேலெண்ணமாக ஆதரவாக இருக்கிறது. மூமின்களுடைய உள்ளங்களுக்கு ஒரு உயிரோட்டமாக இருக்கிறது. அதை நம்பிக்கையான பரிசுத்த ஆவியாகி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எடுத்துக்கொண்டு இறங்கினார்கள். 1693 முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிமார்களை முத்திரையாகி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கி வைத்தார்கள். எனவே அல்லாஹ்வுடைய கலாம் ஆச்சரியங்களை விட்டும் பொழுது நீங்காது, ஆச்சரியமுள்ளதாக இருக்கிறது. அது உண்மையிலே அது இனிமையானது, உயர்வானது, கண்ணியமானது, பெருமதியானது. எப்பொழுதுமே காதுகள் செவிமடுக்கும் பொழுது அது பெருமதியாக இருக்கும். அதே போன்று மிக தெளிவாக பேசக்கூடியதாக இருக்கிறது. அது குர்ஆன் உண்மையிலே நாம் தேடக்கூடியவைகள் இப்போ குர்ஆன் தான் மிக சிறந்தது. நாம் அடைய வேண்டியதிலே குர்ஆன் தான் மிக சிறந்தது. அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி யாரெல்லாம் வாழ்வார்கள் அவர்களுக்கு சிறந்த ஒரு சொத்து. எனவே பொதுவாக இந்த உம்மத் உருவாகிய பிறகு அல்லாஹ் வஹீயின் மூலம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனித இனத்துக்கு வழிகாட்டிய பொழுது எப்பொழுதுமே நேர்மையான அந்த வழிகாட்டலை காட்டி மனித இனம் ரமலானுக்கு முன்னால் வஹீ இறங்க முன்னால் மிகவும் சின்ன பின்னப்பட்டு பிணக்கு பிரச்சனை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆரம்பத்தில் குர்ஆன் இறங்கி அவர்கள் நெறிப்படுத்தியது, ஒழுக்கமாக மாற்றியது, உயர்ந்த சமூகமாக மாறிவிட்டார்கள், கண்ணியமான சமூகமாக, சிறந்த உம்மத்தாக மாறிவிட்டார்கள். எப்பொழுதுமே பூமியை ஆட்சி செய்யக்கூடிய சிறந்த ஒரு தலைமைத்துவம் உள்ள உம்மத்தாக மாறிவிட்டு உம்மத்துகள் மத்தியில் கண்ணியம் மிகுந்த ஒரு உம்மத்தாக மாறிவிட்டார்கள்.
எப்பொழுதுமே ரமலான் மாறி மாறி நமக்கு வந்து கொண்டிருக்கும் காலமெல்லாம் இதை நாங்கள் ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். இந்த ஒளியை நாங்கள் மீண்டும் பெற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். ரமலான் மாதம் இருக்கிறதே குர்ஆனுடைய மாதம், மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய மாதம், சீர்திருத்தத்துடைய மாதம், ஆன்மீக முன்னேற்பாடுகளை முன்னாயத்தங்களை செய்ய வேண்டியது, மனிதனுடைய உரிமைகளை பேணக்கூடிய மாதம், வாரி வழங்கக்கூடிய மாதம், அதே போன்று உணர்வுகளை மதிக்கக்கூடிய மாதம், சகோதர வாஞ்சியை பேணக்கூடிய மாதம். எப்பொழுதும் இஸ்லாமிய சமூகம் நோன்பு நொற்று குர்ஆனுடைய அந்த ஒளியை அவர்கள் தன்னகத்தை கொண்டு அதை கட்டித்தனமாக பெற்றால் எப்பொழுதுமே அது மக்கள் அனைவர்களுக்கும் ஏனைய சமுதாயத்துக்கும் பிரயோசனமுள்ளதாக மாறும், அவசியமாக மாறும். எனவே அப்படியாக பிற மக்களுக்கும் பயனளிக்க வேண்டும். இப்போ கைவிடக்கூடாது, உதவித்தாசம் செய்யாமல் மக்களை ஒதுக்கிவிடக்கூடாது, மக்களை உதவி செய்ய வேண்டும். யார் இதை செய்வாரோ அவருக்கு இந்த மக்களை கைவிடுவது, மக்களோடு சரியான நடக்காதவருக்கு பசித்திருப்பது, தாகித்திருப்பது எந்த தேவையும் அல்லாஹ்வுக்கு கிடையாது. எனவே உம்மத் பொதுவாக குர்ஆனுடைய மாதம் எப்பொழுதுமே சிறு பிராயத்தினுடைய குழந்தை பருவ ஆரம்ப கட்டத்தை அதை முதலாவது குர்ஆன் இறங்கியதை ஞாபகப்படுத்தி பார்க்க வேண்டும். குர்ஆன் இறங்கிய தொடர்பு ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹ் அவர்கள் 10 மக்கா நடந்த ரமலான் இருக்கிறோம். ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு மக்காவிலே வெற்றி நடை போட்ட அந்த மக்களோடு சேர்ந்து மக்காவை வெற்றி கொண்ட மாதம் ரசூலுல்லாஹ் அவர்கள். அதே நேரம் அல்லாவை அடைவதற்கு குறுகிய காலம் இருக்கும் பொழுது தான் 8ஆம் ஆண்டு 15ஆம் ஆண்டு வஃபாத்தாகிறார்கள். 8ஆம் ஆண்டு நடந்துதான் அது இந்த ரமலானுடைய ஃபத்ஹு மக்கா. எனவே ரமலான் வந்து விட்ட உம்மத் மீது பொதுவாக மிக முக்கியமான பணிகளிலே கவனம் செலுத்துவது அவசியம். எனவே பெரிய பெரிய இஃப்தார் வைபவங்களை மாத்திரம் நடத்துவதும் மக்கள் ஒன்று சேருவதும் அல்ல நோக்கம். பொதுவாக தொழுகை கவனம் ஒன்று சேருவது, இஸ்லாமிய சமூகங்கள் கஷ்டப்படும் பொழுது அதை தடுத்து நிறுத்தி பாதுகாக்க பாடுபடுவது. எனவே பொதுவாக ரமதான் காலத்தில் செய்கின்ற உதவி ஒத்தாசைகள் குர்ஆனில் உள்ளதன் பொதுவாக அல்லாஹ்வுடைய மார்க்கப்படி வாழ்வது, அதன்படி என்னுடைய விடயங்களை அமைத்துக் கொள்வது, அதுதான் எங்களுடைய வாழ்க்கையை சரியான முறையில் வழிநடத்தும், சரியான பாதையை இட்டு செல்லும். எனவே அநியாயக்காரர்களை நாங்கள் பின்பற்றக்கூடாது, அவர்கள் அடிபணியக்கூடாது, அவருடைய சட்டங்களுக்கு நாங்கள் கட்டுப்படக்கூடாது, அவருடைய சட்டங்களை நாம் பேணி நடக்கக்கூடாது. எனவே அல்லாஹ்விடத்தில் நாம் கேள்வி கேட்கப்படுவோம். இறைவன் சத்தியமாக அவர்கள் உண்மையான ஈமான் கொள்ள முடியாது. தங்களுக்கு மத்தியில் பிரச்சனை ஏற்படும் பொழுது தங்களுக்கு மத்தியிலே பிரச்சனை ஏற்படும் பொழுது உங்களை நடுவராக ஆக்காமல், உங்களுடைய வழிமுறைகளை பின்பற்றாமல், அவர்களுடைய உள்ளத்தில் அதிருப்தி இல்லாமல் உங்களை பின்பற்ற வேண்டும். நீங்கள் முடிவெடுத்தால் அதை திருப்தியோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். உங்களுக்கு அதை அவர்கள் கட்டுப்பட வேண்டும். இப்படி கட்டுப்படாமல் அவர்களுக்கு ஈமான் கிடையாது. நிசா 65 வலித் இப்னு அப்துல் மலிக் மன்னர் அவர்கள், ஹலீஃபா அவர்கள் ஒரு பற்றற்ற ஒரு ஆலிமிடம், அறிஞரிடம் கேட்டார்கள். அரசர்கள் அதே போன்ற ஹலீஃபாக்கள், தலைவர்கள், அதிகாரிகள் கேள்விகளை கேட்கப்படுவார்களா? அந்த ஆலிம் பற்றற்ற ஒரு மேதை சொன்னார்கள், அல்லாஹ்விடத்தில் கண்ணியமானவர்கள் நீங்களா தாவூத் அலைஹிஸ்ஸலாமா? தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கூட அல்லாஹ் ஆட்சியை, அதிகாரத்தை, நபித்துவத்தை கொடுத்தான். அதே போன்று அல்லாஹ் அவர்களுக்கு எச்சரிக்கிறான், தாவூதே நாங்கள் உங்களை ஹலீஃபாவாக பூமியில் பிரதிநிதியாக ஆட்சியாளர் ஆக்கியிருக்கிறோம். நீங்கள் மக்களுக்கு மத்தியில் நீதியாக, நேர்மையாக, உண்மையாக தீர்ப்பளிக்க வேண்டும். நீங்கள் மனோயிச்சை பின்பற்றக்கூடாது. அப்படி நீங்கள் மனோயிச்சை பின்பற்றி தான் தோண்டித்தனமாக நீங்கள் தீர்ப்பளித்தால், ஆட்சி செய்தால் அது அல்லாஹ்வுடைய வழியை விட்டு உங்களை அது வழிகெடுத்து விடும், திசை திருப்பிவிடும். அந்த நீதி இல்லாத ஆட்சி உங்களை வழிகெடுத்து விடும். எனவே யார் அல்லாஹ்வுடைய வழியை விட்டு வழி தவறு நடப்பார்களோ, தவறான வழியில் தன்னுடைய ஆட்சியை செய்வார்களோ அவர்களுக்கு கடுமையான தண்டனை இருக்கிறது. அவர்கள் மறுமை நாளின் கேள்வி கணக்கை மறந்ததன் காரணமாக. எனவே தாவூத் அலைஹிஸ்ஸலாமே ஆட்சி நீதியாக செய்தவர்கள். அவர்கள் கூட அநீதி செய்தால் தண்டனை இருக்கிறது என்று தாவூத் அலைஹிஸ்ஸலாம் என்ற அல்லாஹ்வுடைய நபிக்கு, ரசூலுக்கு அல்லாஹ் சொல்கின்ற பொழுதோ, உங்கள் போன்ற ஆட்சியாளர்களுக்கு கேள்வி கணக்கும் தண்டனையும் இல்லாமல் இருக்குமா என்பதுதான் அவருடைய கேள்வி. சாதி 26. எனவே பொதுவாக உண்மையான சிறந்த ஆட்சியாளர்கள் என்றால் மக்களுடைய முஸ்லிம்களை சேவை செய்யக்கூடியவர்கள், நட்பணிப்பு செய்யக்கூடியவர்கள், பொது நலங்களை பேணக்கூடியவர்கள், மக்களுடைய கண்ணியத்தை பேணக்கூடியவர்கள். அவர்களை வரலாறு பதிந்து வைக்கும். உம்மத் இஸ்லாமிய சமூகம் ரமதானில் குறிப்பாக அவர்களை ஞாபகமூட்டும். ரமதானுடைய இந்த குர்ஆன் இறங்கிய மாதம் இருக்கிறது. பொது மக்களுடைய விலகினங்களை, உணவு, அதே போன்று மருந்து, கஷ்டங்கள், சிரமங்களை அகற்றுவதில் நாங்கள் பாடுபடக்கூடிய ஒரு மாதமாக இருக்க வேண்டும். அதை விட்டு பலகீனப்பட்டு விடக்கூடாது. மக்களுடைய கஷ்டங்களை போக்க வேண்டும். பொறுப்புதாரிகள் எப்பொழுதுமே பழைய காலத்தை ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். எப்பொழுதும் தன்னுடைய இலக்குகள், ஆசைகள், குறிக்கோள்களுக்கு தான் மையமாக வைத்து வாழ வேண்டும். மன இச்சைகளை கட்டுப்பட விடக்கூடாது. சின்ன பிள்ளை போன்று வாழ்ந்து விடக்கூடாது. சிறு பிள்ளை தாண்டோனித்தனமாக ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் அந்த வயதுக்கேற்றவாறு வயது கோளாறு செய்ய வேண்டிய விடயங்களை செய்துவிடக்கூடாது. வெறும் அது ருசி காண்பதும் அனுபவிப்பதும் சின்ன பிள்ளைக்கு. கடமையாக்கப்படாத பிள்ளைகள் அவருடைய வயதுக்கேற்றவர் நடப்பது மூத்தவர்களாகிய நாம் சிறு பிள்ளைத்தனமாக நடந்துவிடக்கூடாது. சமூகத்துக்கு தேவை ஏற்படும் பொழுது நாங்கள் அதை கணக்கெடுக்காமல் இருந்து விடக்கூடாது. எனவே அல்லாஹ் பக்கம் நாங்கள் முறையிடுகிறோம், அவன் பக்கம் நாங்கள் ஆதரவு வைக்கணும்னு சொல்லிவிட்டு, பொதுவாக காயங்கள் இருக்கிறதே, காயங்கள் அதை நீங்கள் மறைத்தால், காயங்களை கட்டு போட்டு அதை உரிய முறை பராமரித்தால் நிவாரணம் கிடைக்கும், சுகமாகும். எனவே உங்களுடைய காயங்கள் நீங்கள் மறையுங்கள், யாரும் சொல்ல வேண்டாம். எத்தனையோ முஸ்லீம்களுடைய காயங்கள் மக்களிடத்தில் முறையிட்டு தன்னுடைய கஷ்டத்தை முறையிட்டு இன்னும் மக்கள் அவர்களை நோவித்து வருத்தப்படுத்தி மன வருத்தம் பாக்கிய சம்பவங்கள் அதிகம் என்ற கவிதையை படித்துவிட்டு,
இக்கட்டான நிலைமையில் உதவி செய்யக்கூடியவர் யார்? அவர் அல்லாஹ்வை அழைக்கும் பொழுதோ அல்லாஹ் விட வேறு யாரும் இருக்க முடியும்? கஷ்டங்களை போக்கக்கூடியவன் யார் என்ற கேள்வி அல்லாஹ் கேட்கிறான். நம்ல் 62 அல்லாஹ் தான் இக்கட்டான நிலைமையில் உதவி செய்யக்கூடியவன் அல்லாஹ் தான் சொல்லி ஒரு துவாவை செய்துவிட்டு இது ரமலானுடைய மாதம், இந்த நோன்புடைய மாதம் நமக்கு ஒரு பாடம் படிப்பிக்கின்ற ஒரு பாசறையாக இருக்கிறது. எனவே தனிநபர் குடும்பம் சமூகத்துக்கு அல்லாஹ்வுடைய சட்டப்படி வாழ்வதனால் தான் தீனின்படி வாழ்வது சிறப்பு இருக்கிறது, வெற்றி இருக்கிறது, நலன் இருக்கிறது. ஏதாவது விஷயத்தில் நீங்கள் பிரச்சனைப்பட்டால் நீங்கள் அல்லாஹ்வின் பக்கம் வெட்டுங்கள், ரசூல் பக்கம் குர்ஆன் ஹதீஸ் சொல்லப்பட்டு பாருங்கள் அதுக்குரிய வழிகாட்டல்களை. நிசா 59 ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாராவது ஏசி பேச்சிய வாய்த்தக்கங்கள் வந்தாலும் கூட நான் நோன்பாளி என்று ஒதுங்கி விட வேண்டும். எனவே கடினப்போக்கு இருக்கக்கூடாது, சர்வாதிகாரம் இருக்கக்கூடாது, மக்களை கட்டுப்படுத்தக்கூடாது, அடைக்காளக்கூடாது, எப்பொழுதுமே மன்னிக்க வேண்டும், விட்டுக் கொடுக்க வேண்டும், கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டும். எனவே இப்படியான கோபத்தை கட்டுப்படுவது கோழைத்தனம் அல்ல, தைரியத்தை இழக்கக்கூடாது. எனவே என்னுடைய உள்ளங்களிலே எப்பொழுதுமே இழிவை நாங்கள் உண்டு பண்ணக்கூடாது, இழிவைப்படுத்தி கோழைத்தனமாக மாறிவிடக்கூடாது. மன்னிப்பு மிருதுத்தன்மை, மக்களை மன்னிப்பது அது உண்மையிலே இஸ்லாத்துடைய வழிகாட்டல் என்றாலும் கோழைத்தனம் அல்ல. ஜாஃபர் சாதிக் ரஹிமத்துல்லாஹி சொல்கிறார்கள், ஒருவர் மன்னித்து ஏன் தான் இவரை மன்னித்தேனோ என்று நான் கை செய்தப்படுவது சிறந்தது, நான் தண்டித்து அவர்களோடு கடின சித்தமாக நடந்து அதற்கு பிறகு ஏற்படுகின்ற வடுவினால் நான் கை செய்தப்படுவதை விட என்று சொல்லிவிட்டு, பொதுவாக தௌபாவுடைய வாசல் திறந்திருக்கிறது, சொர்க்கத்துடைய வாசல் திறந்திருக்கிறது. ஒவ்வொரு அடியார்களுக்கும் பச்சாதப்படக்கூடிய மக்களுக்கு, அல்லாஹ் பக்கம் மீளக்கூடிய மக்களுக்கு தௌபாவுடைய வாசல் திறந்திருக்கிறது. எனவே அந்த ஆயத்து, அதாவது சூரா ஆல் இம்ரான் 119 யாராவது தனக்கு மானக்கேடு விடயங்களை செய்து தனக்கு தானே பாவம் செய்து அநியாயம் அழைத்துக் கொண்டு அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துவார்கள், அல்லாஹ்வின் ஞாபகம் வரும், அவர்கள் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தி இஸ்திக்ஃபார் பாவம் மன்னிப்பு தருவார். பாவங்களுக்காக வேண்டி அல்லாஹ்வை தவிர பாவங்களை மன்னிக்கக்கூடியவன் யார் தான் இருக்கிறான் என்ற ஆயத்தை ஓதி இறுதி கட்டத்தில் முதல்ல ஹுத்பாவை, முஸ்லீம்களே, மூமின்களே, நோன்பாளிகளே, தௌபாவை நீங்கள் புதுப்பித்துக் கொள்ளுங்கள், இனபந்துக்களை சேர்ந்து கொள்ளுங்கள், எப்பொழுதுமே உங்களுக்கு தராதவர்களுக்கு நீங்கள் கொடுங்கள், உங்களுக்கு அநியாயம் செய்தாலும் அவர்களை மன்னியுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், அவன் அடியான் பாவம் செய்கிறான், பாவம் செய்துவிட்டு அல்லாஹ் மக்ஃபிர்லி தம்பி இஸ்திக்ஃபார் செய்கிறான், பாவம் மன்னிப்பு தருகிறான், தௌபா செய்கிறான். அப்போ ரப்பு சொல்வானா, என்னுடைய அடியான் பாவம் செய்து அவன் புரிந்து கொள்கிறான் அவனுக்கு ஒரு ரப்பு, மன்னிக்கக்கூடிய ஒரு ரப்பு இருப்பதாக, பாவங்களை மன்னிக்க ஒரு ரப்பு இருப்பதாக உணர்ந்து பாவம் மன்னிப்பு தேடுகிறானே, பாவம் மன்னிப்பை அவனுக்கு நான் வழங்குகிறேன். அதாவது மீண்டும் அவன் பாவத்தை செய்கிறான், மீண்டும் அவன் பாவம் செய்து அதுக்கு பின்னால் ரப்பி குஃபிர்லி தம்பியுடைய ரப்பி என்னுடைய பாவத்தை மன்னிப்பான்னு சொன்னான். அல்லாஹ் சொல்கிறானாம், என்னுடைய அடியான் பாவம் செய்கிறான், என்னை ஞாபகம் செய்து என்னை பயந்த இடத்துல இஸ்திக்ஃபார் செய்கிறான் என்று அதன் ரப்பாகி என்னிடம் மன்னிப்பு கேட்கிறானே, மீண்டும் பாவத்தில் ஈடுபடுகிறான், மீண்டும் தௌபா செய்கிறான், இஸ்திக்ஃபார் செய்கிறான் என்று செய்ய அல்லாஹ் 4 தடவைகள் அப்படி சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், நான் அவரை மன்னிப்பேன், உண்மையான முறை இஸ்திக்ஃபார் செய்யும்போது நான் அவனை மன்னிப்பேன். நீங்கள் உங்கள் ரப்பிடம் உதவி தெரியும் அல்லா உங்களுக்கு பதிலளித்தான். அந்த ஆயத்தை பத்ருடைய வெற்றியுடைய அந்த ஆயத்தை ஓதி துஆ பிரார்த்தனையோட இஸ்திக்ஃபார் முதலாவது ஹுத்பாவை முடித்துவிட்டு அந்த ஹுத்பா ஸலவாத் தக்வாவுடைய வசியத்துக்கு பின்னால் பொதுவாக ஒவ்வொரு ரமதானுடைய மாத இரவிலும் நரக விடுதலை பெறக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள். எனவே உங்களுடைய பெயரும் நரக விடுதலை பெற்றவருடைய பட்டியலில் எழுதப்படுவதற்கு நீங்கள் அல்லாஹ்விடம் கரிசனை காட்டுங்கள், ஆதரவு வையுங்கள், ஆசை வையுங்கள் சொல்லிவிட்டு மூமின்களை பொதுவாக ரமதானில் உங்களை மாற்ற வேண்டும், வாழ்க்கை மாற்றங்கள் தன்மைகள் மாற வேண்டும், பண்பாடுகள் மாற வேண்டும், குர்ஆனை அதிகம் ஓதக்கூடிய மாற வேண்டும் என்பது ரமதானுடைய இலக்கை குறிக்கோள் ரமதான் வேண்டி நிற்கிறது. எனவே குர்ஆன் சுமந்தவர்கள் எப்பொழுதுமே மக்களை மிருதுவாக நடந்து கொள்வார்கள், கஷ்டப்படுத்த மாட்டார்கள், நன்மாராயம் சொல்வார்கள், வெறுப்பூட்ட மாட்டார்கள். குர்ஆனுடையவர்கள் மிருதுவாக நடப்பார்கள், கடின சத்தம் இருக்க மாட்டார்கள். குர்ஆனுடையவர்கள் எப்பொழுதுமே கத்தி தெரிய மாட்டார்கள், அனாவசியமாக சத்தங்களை ஓசை வெளிப்படுத்த மாட்டார்கள். எப்பொழுதுமே குர்ஆனுடையவர்கள், குர்ஆனை சுமந்தவர்கள் கடினப்போக்கை, மனமுரண்டை, கல்நெஞ்ச தன்மையை அவர்கள் எப்பொழுதுமே விட்டு ஒதுங்கி நடப்பார்கள். குர்ஆனுடையவர்கள் மிருதுவாக இருப்பார்கள். எப்பொழுதுமே முஸ்லீம்களை, குர்ஆனை சுமந்த ஹாஃபில்களை, ஆலிம்களை கண்ணியப்படுத்துவதன் மூலம்தான் முஸ்லீம்களுடைய அந்தஸ்து உயர்த்தப்படும் என்று சொல்லிவிட்டு, இஸ்ரா மிஅராஜுடைய பலஸ்தீன் மக்களே, நோன்பாளிகளே, நீங்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவை நோக்கி கட்டுச்சாதனங்களை கட்டி எடுத்து பிரயாணம் செய்து வந்திருக்கக்கூடியவர்களை எல்லாம் உங்களுடைய நெற்றிகளை முகங்களை ஒளிமயக்கமாக்கட்டும். நீங்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய பூமியை சுஜூ செய்த முகங்கள், உங்களுடைய முகங்கள், சஹர் நேரத்திலே கண்ணீர் வடித்து அழுத முகங்கள், தொழுத முகங்கள், தராவி ஜமாத் தொழுகைகளுக்கு ஈடுபட்ட முகங்கள், நீங்கள் நல்லவர்கள், மனமானவர்கள், உங்களுடைய வருகையும் உங்களுடைய அமல்களும் முயற்சிகளும் மனமாகட்டும் என்று சொல்லிவிட்டு அவர்களை வாழ்த்தி விட்டு துஆ செய்துவிட்டு தன்னுடைய வீட்டிலிருந்து வுது செய்துவிட்டு பரதான தொழுகை நோக்கி யார் நடப்பார், அவர் இஹ்ராமோடு ஹஜ்ஜுக்கு செல்கின்ற ஹாஜியுடைய கூலி போன்று அவருக்கு கிடைக்கும். வுதுவோடு மஸ்ஜிதுக்கு செல்லக்கூடியவருக்கு, இஹ்ராமோடு ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவருடைய கூலி கிடைக்கும். எனவே நீங்கள் பாருங்கள், எவ்வளோ அல்லாஹ்வுடைய அரிசிக்கு மிக அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துக்கு நெருக்கமாக இருக்கிறீர்கள், உங்களுடைய நிலையாக அல்லாஹ்வுடைய போராடி கொண்டிருக்கிறீர்கள். அல்லாஹ்வுடைய பாதையில் ஒரு நாள் உங்களை அர்ப்பணித்து நேரம் ஒதுக்கி போராடுவது, அல்லாஹ்வுடைய தன்னை அர்ப்பணிப்பது, செலவழிப்பது, ஏனைய நாட்களிலே வீடுகளில் 1000 நாட்களை கழிப்பதை விட மேலானது. எனவே நீங்கள் ரிபாத் அல்லாஹ்வுடைய பாதையில் உங்களை அர்ப்பணித்திருப்பது, ஒதுக்கி இருப்பது 1000 நாட்களை விட சிறந்தது. எனவே இங்கே ஒரு நாள் 1000 நாள், உங்களுடைய ஒரு ஜும்மா 1000 ஜும்மா, உங்களுக்கு நன்மாராயம் உண்டாகட்டும்.
எப்பொழுதுமே நல்லமல் செய்யக்கூடிய மஸ்ஜித் அக்ஸாவுடைய பணியிலே ஈடுபடக்கூடிய அனைவர்களுக்கு நன்மாராயம் உண்டாகட்டும். அவருடைய நீங்கள் அந்த பணியாளர்கள் ஊழியர்களை நலம் விரும்பிகள் இப்படியான பணியாளர்களுக்கு நீங்கள் உதவிக்கர பக்கபலமாக இருங்கள். அவர்களுடைய முயற்சிகளுக்கு நீங்கள் ஒத்தாசை புரியுங்கள், கை கொடுங்கள். எப்படி நம்முடைய தொழுகையாளிகளாக அவருடைய சகோதரர்களுடைய பணிவிடையில் நீங்கள் எப்பொழுதுமே நீங்கள் ஈடுபடுகிறீர்கள். உங்களுக்கு நாங்கள் அதற்காக நாங்கள் அவர்களுக்கு நன்றி செலுத்திக் கொள்கிறோம் என்று சொல்லிவிட்டு நீண்ட துஆ பிரார்த்தனையோடு அந்த ஊழியர்கள் பணிவிடையாளர்களுக்கு துஆ செய்தவர்களாக நீண்ட துஆ பிரார்த்தனையோடு குறிப்பாக பலஸ்தீன் மக்களுடைய சிரமங்கள் அகல வேண்டும், கஷ்டங்கள் போக வேண்டும் என்று அந்த நீண்ட துஆவோடு ஹத்தீப் சரந்தா ஹஃபிதுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய முழு ஹுத்பாவுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிறார்கள். எனவே முதலாவது ஹுத்பா மஸ்ஜித் ஹராம் மக்கா முக்கர்ரமுடைய ஹுத்பா செலவழிப்பது, வாரி வழங்குவது, தியாக மனப்பான்மையுடைய ரமதானை நாங்கள் சிறப்பாக கழிப்பது என்ற அமைப்பிலே நிகழ்த்தப்பட்டிருந்தது. எனவே அதை நம்முடைய வாழ்க்கையிலே பிரதிபலிக்க செய்வோம். இரண்டாவது நோன்பின் அழகு, அதே போன்று ஜக்காத்தை நிறைவேற்றுவதன் முக்கியத்துவம், அதை நிறைவேற்றாமல் இருப்பதற்கான தண்டனை என்ற தலைப்பிலே ஹுதைஃபா ரலியல்லாஹு மதீனா முனவருடைய ஹுத்பாவில் தந்தார்கள். அதாவது மூன்றாவது நோன்புடைய பரக்கத், அல்லாஹ்வுடைய பால் தன்னை அர்ப்பணித்து போராடுவதற்கான பரக்கத், அதே போன்று வாரி வழங்குவதனுடைய அபிவிருத்தி செழிப்பு என்ற தலைப்பிலே மஸ்ஜித் அக்ஸாவுடைய ஹுத்பா அமைந்தது. 3 ஹுத்பாக்கள் மூலம் பயனடைவோம், மக்களுக்கு அதை எத்தி வைப்போம், மக்கள் மயப்படுத்துவோம், நாமும் பிரயோசனமடைந்த மக்களும் பிரயோசனமடைய நலவுக்கு திறவுகோலாக அமைவோம் என்ற துவாவோடு அடைந்திருக்கின்ற இறுதி பத்தை சிறப்பாக கழித்து அதில் அல்லாஹ் நம்மிடம் எதிர்பார்க்கின்ற இரவு வணக்கம், யாத்திகா, அதே போன்று சதக்காக்கள், தான தர்மங்கள், இஸ்திக்பார்கள், துஆக்கள் போன்ற அனைத்து அமல்கள் மூலமும் குர்ஆனுடைய தொடர்பின் மூலமும் அந்த ரமலானை சிறப்பான முறையில் கழித்து வழி அனுப்பி எதிர்வருகின்ற பெருநாளை அழகாக கொண்டாடக்கூடிய பாக்கியத்தை நம்ம நசீபாக்குவானாக. என்னுடைய அமல்களை எல்லாம் ஏற்றுக்கொள்வானாக. பாவங்களை முழுமையாக மன்னித்து அழித்து நன்மைகளாக அந்த பாவங்களை மாற்றித் தருவானாக என்ற துஆவோடு நிகழ்ச்சி தயாரித்துள்ள நம்பர் ரிஜ்வான் தொழில்நுட்பத்தில் ஷர்ஃபானுக்கு நன்றி செலுத்தியவனாக மீண்டும் ஒரு மனாபில் இஸ்லாம் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். ஆஹிரு தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.